எப்படி வந்து சிக்கி இருக்கான் பாருங்க தம்பி. பேஷ் பேஷ். நாமக்கல் மாவட்டத்தில் ராசிபுரம் சேந்தமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர் தான் பழனிசாமி. இவருடைய மகன் வசந்த், இவருக்கு 20 வயசு ஆகுது. இவரு சேலத்துல திருவள்ளுவர் சிலை அருகே சென்ட்ரல் ஸ்டுடியோல வேலை பார்த்துட்டு வராரு. இந்த நிலையில இன்னைக்கு வழக்கம் போல வேலைக்கு வந்த வசந்த் கோட்டை பகுதியில டீய குடிச்சிட்டு அவரோட 2 வீலர்ல வேகமா ஸ்டுடியோவை நோக்கி தன்னோட கையில் இருந்த செல்போனை பார்த்துக்கிட்டே வேகமா போனதா சொல்லப்படுது. போய் இவருக்கு எதிரே புதிய பேருந்து நிலையத்திலிருந்து பழைய பேருந்து நிலையத்துக்கு 13ஆம் நம்பர் கொண்ட நகர அரசு பேருந்து வந்துகிட்டு இருந்திருக்குது. அப்போ வசந்த் போயிட்டு இருந்த இருசக்கர வாகனம் எதிர்பாராத விதமா அந்த அரசு பேருந்து மேல மோதி இருக்குது. இந்த விபத்துல அந்த 2 வீலரோட முன்பகுதி முழுவதுமா நசுங்கி 2 வீலர் ஓட்டிட்டு வந்த வசந்துக்கு தலையில பயங்கர காயம் ஏற்பட்டு படுகாயம் அடைஞ்சிருக்கிறார். அந்த பகுதியில இருந்தவங்க உடனடியா அந்த வாலிபர் வசந்த மீட்டு சேலம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வச்சிருக்கிறாங்க. மருத்துவமனையில வசந்துக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரதா சொல்லப்படுது. இதனையடுத்து போக்குவரத்து காவல்துறையினர் அந்த பகுதியில போக்குவரத்தை சீர் செஞ்சிருக்கிறாங்க. இது பற்றிய தகவலின் பெயரில் டவுன் காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து போய் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையும் செஞ்சுட்டு வராங்க. செல்போனை பார்த்துக்கிட்டே 2 வீலர் ஓட்டிட்டு போய் அரசு பேருந்து மேல மோதி வாலிபர் படுகாயமடைஞ்ச சம்பவம் அந்த பகுதியில ரொம்பவே பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்குது. இப்போ இந்த செய்தி தான் இணையதளத்துல படு வைரலாவும் பரவிட்டு வருது. எடுத்துருக்கியாடா மாலையெல்லாம் போட்டிருக்காங்க. என்ன